அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தான ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுறோம் இல்லையா? பயப்பட வேண்டாம். ஆமாம், சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மாதிரி பெயர்ச்சிகளெல்லாம் பார்த்து நாம் பயப்பட வேண்டியது அவசியங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஏன் தெரியுமா? சனி பகவான் தான் ஆயுள்காரகன். நம்ம இந்த உலகத்தில் ஆயுஷோடு இருக்கிறதுக்கு பொறுப்பாளியே அவர் தான். அடுத்தது தொழில்காரகன். ஆயுஷோடு இருந்தால் போகணுமா? சாப்பிட வேண்டாமா? அதுக்கு தான் தொழில் பண்ணணும் இல்லையா? அந்த தொழில்காரகரும் அந்த சனி பகவான் தான். அப்போ அந்த ஆயுளும் தொழிலும் இல்லாமல் இருக்க முடியுமா நம்மளால்? அப்போ சனி பகவான் அப்படின்னு உடனே நம்ம பயந்துட்டு அது என்னமோ ஏதோ அது மாதிரி நமக்கு என்ன ஆகுமோ என்னமோ தொத்தரவு ஒன்று சொல்கிறாளே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சாம்பார் பண்ணுறோம். அந்த சாம்பாரில் போடுற தானுக்கு ஏற்றபடி நமக்கு அந்த உப்பு வரைக்கும். கொஞ்சம் அதிகமான உப்பு போட்டோன்னா ஒரு சில காய்கறிகளை சுடின்னு உரைக்கும் சாம்பாரில், ஒரு சில காய்கறிகளை உரைக்காது. உப்பு என்னவோ அதே அளவு தான் போடுவோம். உப்பு சாம்பாருக்கு ஒரே அளவு தான் போடுவோம். ஆனால் அந்தந்த தான்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உரைக்கும், உரைப்பு குறைவாகவும் இருக்கும் இல்லையா? அந்த உப்புனுடைய கரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அது உரைக்கணும், காரம் இல்லை, கரிப்பு. அந்த மாதிரிக்கா இந்த உலகத்தில் பிறந்தவாள் எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. ஜாதகம்னா ஹாரஸ்கோப். அது தனித்தனி தான். ஒரே நட்சத்திரத்தில், ஒரே ராசியில், ஒரே டயத்தில் பிறந்தாலுமே கூட ஒருத்தருடைய ஜாதகமும் வேறு வேறு மாதிரி தான் அமைஞ்சது. அதனால் நீ இந்த நட்சத்திரம்டி, நான் இந்த நட்சத்திரம்டா, எனக்கு இது ஏழ சனி, எனக்கு இது எட்டரை சனி, எனக்கு இது அர்த்தாஷ்டம சனி, எனக்கு இது கண்ட சனி, இப்படிலாம் அஷ்டம சனி, இப்படிலாம் நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் கழிக்கணும். நம்ம ஜென்மமாக வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த பிறப்பில் நம்ம ஒரு மாதிரி, அடுத்த பிறப்பில் நம்ம எப்படி மாறி வருவோமோ, போன பிறப்பில் நம்ம எப்படி இருந்திருப்போமோ, இதெல்லாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஜோதிடத்தில் அது கூட தெரியலாம், ஆனால் அது அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஜாதகத்திலேருந்து தெரிய வரல. லக்னாதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், சந்திர பகவான், குரு பார்வை, சுபகிரக பார்வைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகன்னா ஒரு மனுஷன் அல்லது மனுஷி புண்ணியம் பண்ணியிருக்காளா அல்லது பாவம் பண்ணியிருக்காளா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்து மூலமாக நம்மளால் கணிக்க முடியும். அதனால் சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயத்தை தான் கொடுக்கும், எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது ரொம்ப அறியாமையான ஒரு விஷயம். ஆனால் சனி பயிற்சி பற்றி யாரும் ரொம்ப பயப்பட வேண்டியதுன்றது அவசியம் கிடையாது. அதோடு இந்த சனி பயிற்சி எந்த பயிற்சியினுடைய பலன்களும் நம்ம சந்திர பகவானை வச்சு தான், அதாவது ராசி அதை வச்சு தான் நம்ம போகிறோம். ஒருத்தருக்கு லக்னங்கள் வேறு இருக்கலாம். அந்த லக்னாதிபதிக்கும் இந்த ராசி அதிபதிக்கும் நட்பாக இருக்கலாம். இந்த நட்பு கிரகங்கள் பார்க்கலாம், நட்பான கிரகங்கள் பார்க்கலாம், அல்லது சுப கிரகங்கள் பார்க்கலாம். அது சுபகிரக வீடுகளில் இருக்கலாம், சுபகிரக நட்சத்திர கால்களில் இருக்கலாம். இப்படி பல விதங்களையும் பார்த்து தான் ஒரு சனி பகவானுடைய பேச்சை பற்றின
ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை பலனை நம்ம பெற முடியும். அப்போ எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்? சனி பயிற்சி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாளே, எல்லாரும் போடுறாளே அப்படின்னா நமக்கு அது ஒரு வழிகாட்டி. இப்போ நம்ம அடிக்கிற வெயிலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வெயிலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இதே ரோட்டில் போனால் வெயிலில் தான் போகணும். ஆனால் பக்கத்தில் ஒரு சந்து வருது பாருப்ப, அதில் நுழைஞ்சேன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது, அது கடையில் இலை பார்த்து சாயங்காலத்துக்கு மேலே நடந்து போகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான வழிகாட்டு தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. இப்போ இந்த சனி பயிற்சி நன்னா இருக்குது அப்படின்னு பலன் போட்டிருக்கிறவளுக்கெல்லாம் என்னன்னாக்கா, அவள் புது தொழில் தொடங்கலாம், அவள் பணங்காசுகளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், அவள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய சுபிக்ஷங்களை காணலாம். கஷ்டமாக இருக்குதுன்னு போட்டிருக்கவா முன்னே கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. எந்தெந்த இடங்களில் இடிச்சுக்கிறோமோ, அதாவது எந்தெந்த இடத்துல கஷ்டம் வருதுன்னு போட்டிருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் எச்சரிக்கையோடு தாண்டணும். இப்போ ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு கேட்டு போட்டு வச்சுக்கிட்டா நான் போவேன் அப்படின்னாக்கா ஆக்சிடென்ட் நடக்கலாம் இல்லையா? அதனால் இப்போதைக்கு இதை பண்ணாத, இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ பொறுத்து பண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொறாமப்படாத, எச்சில் அடையாத, கோச்சிக்காத, இந்த குணங்களெல்லாம் விடு, அன்பாரு, ஆசையாரு, தானம் கொடு, இந்த மாதிரிலாம் பண்ணினாக்க இந்த கஷ்டத்தை நீ இந்த மாதிரி விடுவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சனி பகவான் பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதெல்லாம் வருஷங்கள் தூரம் வந்துட்டு தேவைய. எந்த பயிற்சினாலையும் எந்த மனுஷாலையும் எந்த கிரகங்களும் ஒன்றும் கஷ்டப்படுத்தாது. எந்த கிரகங்களும் நம்மளை கஷ்டப்படுத்தலை. நம்ம பண்ண பாவமும் நம்ம பண்ண புண்ணியமும் தான் நம்மளை கஷ்டப்படுத்துது. அதை ஒத்துக்கிற மனசு நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும். வெயில் அடிக்காது, வெயில் நில்லு நிற்குமே, வெயில் அடிக்காதான் அடிக்கும். உனக்கு ஜில்லு நிற்கணுன்னா கோணியை நன்னா தண்ணியில் நனைச்சி போட்டு ஜன்னலுக்காக போட்டு ஜில்லுன்னு காற்று வாங்கு, இல்லை கொடையை எடுத்துன்னு போ வெளியில் போனேன்னா, இல்லை செருப்பை போட்டுன்னு போ, இல்லைன்னா போகாமையே சாயங்காலத்தில் வீட்டுக்குள்ளே பேசாமல் உட்காந்துண்டு 4 மணிக்கு மேலே வெயில் சார்ந்துன்னு வெளியில் நடந்து போ. இந்த மாதிரி பல வழிகள் அதுக்கு இருக்குது இல்லையா? இதை தான் ஜோதிடம் நமக்கு சொல்கிறது இல்லையா? அதனால் சனி பயிற்சியில் இந்த பலன் போட்டிருக்குது. அஷ்டமத்து சனி வந்தால் இந்த கஷ்டம் வந்துடுமா, 7 நாட்டு சனி ஆட்டி படைக்குமா, 8 நாட்டு சனி உட்காந்து வச்சிடுமா, இப்படிலாம் எதுவுமே கிடையாது. சோம்பேறித்தனத்தை கட்டோடு விட்டு நேர்மையான முறையில் எல்லாருடைய மனித அபிமானத்தோட ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் ஆன உதவியை பண்ணி, வாயில்லாத பிராணிகளுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு, மாற்றுத்திறனாளிகள், முதியோரில் இருக்கிறவா, இவளுக்கெல்லாம் நம்மளால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே சனி பகவானுடைய எப்பேற்பட்ட கொடுமையிலிருந்தும் தப்பிச்சு மகா புண்ணிய பலன்களை பெறலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா? சனி பகவான் கொடுக்குற நல்லதை யாரால் தடுத்து நிறுத்த முடியாது. அது கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பலன் லைஃப் லாங் இருக்கும். அது லைஃப் லாங் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவானை கூட கெடுப்பவரும் கிடையாது, சனி பகவானை கூட கொடுப்பவரும் கிடையாதுன்னு சொல்கிறேன் இல்லையா? சனி பகவானை கெடுப்பவரும் கிடையாதுன்னா கெடுப்பதுன்னு அர்த்தம் இல்லை. சில புத்திமதிகளை நமக்கு அவருடைய டயத்தில் அவர் கொடுப்பார். கஷ்டம் தானே, யாருக்கு தான் புத்திமதி கேட்கறதான் படிக்கிறது இல்லையா? அதனால் நம்ம தவிக்கிறோமே வைய, அதை சகிச்சுண்டு அந்த டயத்தை கொஞ்சம் சகிச்சுண்டு அப்போ எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டோம்னா அந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே எந்தெந்த இடங்களெல்லாம் நம்ம அழுதமோ அடிப்பட்டோமோ அத்தனை அழுத இடங்களையும் அடிப்பட்ட இடங்களையும் சூப்பராக அழகாக மூடி நம்மளை தூக்கி நிறுத்தத்துக்கு அந்த சனி பகவானால் முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா வயத்தில் கருவாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒரு கிரகங்கள் தான் நம்மளை தூக்கி நிறுத்துறது. அப்போ குழந்தையாக இருக்கிச்சியே, கருவாக இருக்கிச்சியே, உருவம் இல்லாத இருக்கிச்சியே நம்மளை அந்த கிரகங்கள் காப்பாற்றுறது. அப்படின்னா இவ்வளோ பெருசு வளர்ந்து இவ்வளோ உருவமாகி இவ்வளோ நல்லதெல்லாம் தெரிஞ்சுட்டு 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நேர்மையும் ஒழுக்கமாக இருக்கிற நம்மளுக்கு அந்த கிரகங்கள் தீமை பண்ணுமா? என்ன பண்ணாது. ஆனால் கிளாஸ் ரூமில்
பேசிட்டு பக்கத்தில் இருக்கிற பையனோட அரட்டை அடிச்சுட்டு அவனை கிச்சாங்கச்சா போட்டு கிக்கி தீச்சுட்டு அந்த பையனை பட்டுன்னு ஒரு அடி அந்த மாதம் அடிக்க தான் அடிக்கணும். அது அவருடைய பொறுப்பு. சரிடா நீ சிச்சுன்றா விளையாடுன்றா கிளி கிச்சாங்கட்டா விளையாடின்ட்டு அப்படி சொல்ல முடியுமா அவரால்? ஏன் பாட்டை கவனிக்கல அப்படின்னு பட்டுன அந்த புலாத்தனம் பண்ண பையனை ஒரு தலையில் கிச்சா பக்கத்தில் உட்காந்து அந்த கிச்சுவோ அவன் புலாத்தனத்தையே வாங்கிட்டான். அந்த பையன் தலையே ஒரு அடி தான் விழும். ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே வந்தானே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில சமயத்தில் சனீஸ்வர பகவான் நிரபராதிகளையும் கூட சில சமயம் பொக்குன்னு ஒரு தட்டிட்டு போயிடுவேன். அதனால் உடனே கெட்டவர் அர்த்தம் கிடையாது. அதே மாதம் என்ன பண்ணுறேன், ஏன் அடிக்கிறேன்? அந்த ஒரு குறிப்பிட்ட குழந்தை அடிக்கிறதுனால அந்த மாதத்துக்கு என்ன அப்படியே கனகாபிஷமாக கொட்டிட போகிறா? ஒன்றும் இல்லை அவருக்கு ஒரே சந்தோஷமாக அந்த குழந்தைய படிச்சுட்டு வந்துட்டு அந்த குழந்தை நன்னா வரணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பு தான் அந்த மாதிரி கண்டிப்பேரை தவிர சனி பகவான் தண்டிக்க மாட்டார். அதனால் யாரும் சனி பகவான் சனி பயிற்சி பற்றி பயப்பட வேண்டாம்.